தேடும் இந்த உலகத்தில் அவர் கண்ணின் இமையை கூட இணையத்தில் காண முடியாது. பெரும் சாதனைகள் புரிந்திருந்தாலும் பல உலக சாதனையாளர்களை உருவாக்கி இருந்தாலும் என் குருவின் கருவியே நான் என்பார் பாவியாக. விரிந்த தோளும் வீர குணமும் பிடரி சிலிர்த்து வரும் சிங்க நடையும் கொண்டவர்தான். ஆனால் மகாமகரிஷி என்ற மந்திரத்திற்கு பனிமலையாய் உருகிப்போகும் அந்த எரிமலை. பிறப்பென்னும் துன்ப சூழலிலிருந்து விடுதலை தேடும் ஆன்மாக்களுக்கு அவர் கலங்கரை விளக்கம். எங்கள் அன்றாட வாழ்வின் கண் ஒளி. ஞானமும் நம்பிக்கையும் பெருங்கருணையும் என்னவென்று காட்டிய அருட்கடல். ஆடுவார், பாடுவார், வாத்தியங்களையும் விட்டு வைக்கவில்லை, வாளையும் விட்டு வைக்கவில்லை. அறிவியல் ஆராய்ச்சி ஒரு பக்கம், ஆன்ம அனுபவம் மறுபக்கம். வீரத்திற்கும் வேகத்திற்கும் பின்னால் கருணையும் கனிவும் நிறைந்திருக்கும். அவர் இருக்கும் இடம் புன்னகையால் நிறையும். எதுவும் பேச வேண்டாம். ஆனாலும் ஏதோ ஒரு நிம்மதி தோன்றும். சுமந்து வந்த கேள்விகள் எங்கோ தொலைந்து போகும். அவர் சீடனாக இருப்பது ஒரு பக்கம் வரம், மறுபக்கம் வழி. தவறு செய்யும்போது நெற்றிக்கண் சுடும். தவறி விழ நேர்ந்தால் ஓடி வந்து காக்கும் அவர் கரம். அவர் செய் என்றால் மறுக்கப் போவதில்லை. ஆனாலும் உன் விருப்பம் என்ன என்பதே முதல் கேள்வியாக இருக்கும். இதென்ன, ஞானத்தை கூட திணிக்காத குரு என்றால் நம்ப முடிகிறதா? தன்னை பார்த்து குறைக்கும் நாயை காயப்படுத்தாமல் விலகிச் செல்லும் காட்டு யானை ஒன்று. தன்னை வெறுப்பவருக்கும் நல்லதே நினைக்கும் வானம் அவர் உள்ளம். என் குடும்பம் பெரியது. எல்லா வயதிலும் எனக்கு குழந்தைகள் என்பார். ஆம், இரத்தம் வேறாகலாம், மூச்சு அவருடையது தானே. இன்னும் சொல்லிக்கொண்டே போவேன் அவர் புகழை, என் உயிர் தீரும் வரை. இப்போதைக்கு கண்ணீரால் நன்றி சொல்லி பாதம் பணிகின்றேன். எங்களுக்கு எல்லாமும் ஆகிய குருதேவா, ஹாப்பி பர்த்டே.